முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் ஊரே வாழ்த்துகிறது, குடும்பமே வாழ்த்துகிறது. நான் அப்பவே சொன்னேன், அவன் நல்லா வருவான் என்று பலரும் பாராட்டுவார்கள். அதே நிலைமையில தோல்வியுற்றால் எனக்கு அப்பவே தெரியும் அவன் போற போக்கே சரியில்லை. பைக்ல போறதும் வாரதும் எந்த நேரமும் ஒரு இதாவே இல்லை, பேச்சு ஒவ்வொரு ஃபோன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்பவே நினைச்சேன் அவன் சரியில்லை. ஆமா, நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க, ஒருத்த வாழ்க்கையில வெற்றி பெற்றா மட்டும் எல்லாருமே பாராட்டுறீங்க, பொறாமப்படுறீங்க. ஆனா அவன் தோல்வி விட்டா மட்டும் வாழ்க்கையில அவன் என்ன செஞ்சானோ, குடிச்சானோ, அழிச்சானோ, இப்படி கண்டதும் பார்க்காததும் பேசப்படுகிறது. யார்கிட்ட கொண்டு போய் பைசா விட்டானோ, இப்படி ஒரு அடுக்கடுக்கான பொய்களை அள்ளி வீசுவதற்கு தயங்க மாட்டேங்கிறார்கள். இதே உனக்கு அந்த நிலைமை வந்தால் அப்ப உனக்கு கோபம் வருமா வராதா என்று பார்த்து சிந்தித்து பேச வேண்டும். அதாவது ஒருத்தர் வெற்றி பெற்றா மட்டும் நீங்க வாழ்த்துகிறீங்களே, எதுக்கு வாழ்த்துறீங்க? அந்த வாழ்த்து தேவையில்லையே. அதே ஒருத்தர் தோல்வி விட்டா மட்டும் எத்தனையோ மொழியில பேசுறீங்க. அவன் கெட்டு போயிட்டான், அங்க போயிட்டான், இங்க போயிட்டான் அப்படின்று எதற்கு எடுத்தாலும் பழியை போடுகிறீர்கள் இந்த உலகத்தில். ஆக எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி பெறணும் தாங்க இருக்கிறாங்க, யாருமே தோக்கணுங்கிற இதுல இல்லை. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு பேசினாதான் நல்லது. உண்மையை பேசுங்க. கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஆக எத்தனையோ கோர்ட்டுகளிலும் வழக்குகளிலும் இன்று இரவிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. கேஸ் முடிஞ்ச பாடு இல்லை. ஒரு ஜான் இடத்துக்கு கூட என் வீட்டு இடத்துல கெட்டிட்டான்னு சொல்லிட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. போலீஸ்ல எத்தனையோ பஞ்சாயத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. இந்த அளவிலும் நிலுவையில் தான் இருக்கே தவிர முழுமையாக இல்லை. ஆகவே எதற்கெடுத்தாலும் பஞ்சாயத்து பிரச்சனைகள் தான் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, புகை மண்டலமாகவும். மனிதன் வாழ்வது சில காலமாக இருந்தாலும் அது சண்டை சச்சரவுகளை வாழ்ந்து விட்டால் பிறகு என்ன? ஒருவன் இறந்து விட்டால், ஒருவனை கொன்று விட்டால் அவன் வேறு உலகத்துக்கு போய் அங்கு ஒரு உலகம் பிறந்து அங்க நல்லா இருக்கிறான பிரச்சனை இல்லையே. செத்துட்டாலே என்ன ஆகுங்கிறதே தெரியாது. இந்த சூழ்நிலையில சைனத்தோட ருசியும் தெரியாது, மரணத்துக்கு அடுத்த வாழ்க்கையும் தெரியாதுங்க. அதனால இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுமே தவிர அடுத்தவங்களுடைய மனது புண்படுற அளவுக்கு பேசுறதுல நீங்க அதுல என்ன ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் காணப்படுறீங்கிறது தெரியல. ஒருத்தன் அரண்மனையே கெட்டினாலும் அவன் சொந்த பந்தம் எல்லாமே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அரண்மனைக்கு அவன் குறுக்காகவும் வாட்ச்மேனாகத்தான் இருக்க முடியும். அதை உணர வேண்டும் முதலில். நன்றி.